என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா தங்கம், பீட்ரூட் கட் பண்ணுறம்மா. பொரியலுக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டுக்கலாம், கொஞ்சம் பொரியல் செய்துக்கலாம். அதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா தங்கம்? என்ன மாமி சொல்கிறீங்க? பீட்ரூட்டை கட் பண்ணி செய்ய போகிறீங்களா? சீவத்துக்கு தானே இது கொண்டு வந்தீங்க, அப்படியே கட் பண்ணுறேன்றீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மாமி. நம்ம வீட்டில் எத்தனை இருக்குது சீவறது. இப்போ கூட புதுசாக ஒன்று வாங்கணும். ஏன் மாமி இந்த பழசையே கட்டின்னு அழுவுறீங்க நீங்கள்? இது கையை அறுத்துக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் புதுசு கொண்டு வந்து தரேன், இது கொடுங்க முதல்ல. இல்லைடா தங்கம், சீவில் தான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் சீவிட்டு செய்தால் உங்கள் அப்பா சாப்பிட மாட்டேன்றாரு. கட் பண்ணி செய்தால் தான் பிடிக்குது அவருக்கு. ஒருத்தருக்கு இப்படி பிடிக்குது, ஒருத்தருக்கு அப்படி பிடிக்குது. உங்களுக்கு சீவனாக பிடிக்குது. நீங்கள் சீவி செய்தாலும் சாப்பிட்றீங்க, கட் பண்ணி செய்தாலும் சாப்பிட்றீங்க. ஆனால் உங்கள் அப்பா கட் பண்ணி செய்தால் தான் சாப்பிட்றாரு. சரி, ஓகே. இதை பற்றி கேட்டியா? இது வாங்கி ஒரு 28 வருஷம் ஆகுது. எனக்கு இதுலேயே பழகி போச்சுடா. ஈஸியாக இருக்குது, எனக்கு கைக்கு அடக்கமாக இருக்குது. என்ன தான் நம்ம வீட்டில் எவ்வளவோ மிஷின் வாங்கினாலும், நம்ம வெஜிடபிள் கட்டர் கூட நேப்தானில் வாங்கணும் இல்லையா? பட் எனக்கு அதெல்லாம் கூட செட் ஆக மாட்டேங்குது. 4 சீவரை இது வச்சுருக்கேன், ஆனாலும் எனக்கு இதுதான்டா செட் ஆகுது. நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த பற்றியா? ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இது தான். அதாவது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களே தங்கம், அதுதான் தங்கம். இது பார்க்குறதுக்கு என்னடா இது ரொம்ப பழசாக இருக்கே, இதெல்லாம் உடஞ்சிட்டு இருக்கே அப்படின்னா கூட எனக்கு சீவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா சீக்கிரமாக சீவுது, நல்லா இருக்குடாம்மா. அதனால தான் இதை போட மனசு வர மாட்டேங்குது. எவ்வளோ பொருள் நம்ம வாங்குகிறோம், மாற்றி யூஸ் பண்ணுறோம். தவாலேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாமே. பட் என்னவோ தெரியல, சில பொருளெல்லாம் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை நான் தூக்கி போட மாட்டேன். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரிடா தங்கம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கேள்வி. சாத்துக்குடி ஜூஸு நான் போட்டு தரேன்னு சொன்னேன்ல மாமி, அதுக்குள்ளேயும் உங்களால் முடியாமல் எதுக்கு போட்டிங்க? ஜூஸ் மேக்கரும் இருக்குது, அதில் போட்டிருக்கலாம். இல்லை நேப்தானில் வாங்கணும் இல்லையா ஜூஸ் பிடிக்கிறது, அதில் போட்டிருக்கலாம். ஏன் நீங்கள் கையில் பிழிஞ்சு ஏன் குடிச்சிங்க? எவ்வளோ டயர்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க மம்மி? அது இல்லைடாம்மா, அதை சொல்கிறேன் இரு. ஓகே, ஒரு பீட்ரூட் செய்யலாமா, 2 பீட்ரூட் செய்யலாமா? 2மே செய்துட்டுமா? வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்களா? இங்கே பாருடா தங்கம், இந்த பாரு ஜூஸ் பிடிக்கிறது, இது உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ இது இவ்வளோ பொருள் இருந்தோ, இந்த பாரு இது கூட ஈஸியாக நான் சாத்துக்குடி இப்படி வச்சு இப்படி பிழிஞ்சிட்டா வந்துடும். சில நேரத்தில் நம்ம கையால் செய்து சாப்பிடும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். முடியல தான்டாம்மா, ஆனால் டயர்டாக தான் இருக்கும். இருந்தாலும் என்னமோ